அலிபாபா மற்றும் 40 திருடர்கள். முன்னொரு காலத்தில் சஹாரா நகரத்தில் அலிபாபா என்ற ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தார். அவர் புத்திசாலித்தனமும் சாதுரியமும் உடைய வாலிபன் ஆவார். ஒரு நாள் காட்டில் அலிபாபா விறகு வெட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு குகையின் முன் அடர்ந்த காட்டில் 40 திருடர்கள் நிற்பதை பார்த்தார். அப்பொழுது திருடர்களின் தலைவன் குகையின் முன்னின்று ஏதோ சொல்லுவதை கேட்டார். திறந்திடு சீசே. குகையின் அடைக்கப்பட்ட வாய் மாயமாக திறக்கப்பட்டது. திருடர்கள் உள்ளே மறைந்தனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து 40 திருடர்களும் வெளியே வந்தனர். மூடிடு சீசே. குகை மீண்டும் ஒருமுறை தன்னை மூடிக்கொண்டது. என்ன ஒரு காட்சி! உள்ள என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அலிபாபா திருடர்கள் வெளியேறும் வரை காத்திருந்து திறந்திடு சீசே. குகைக்குள் நுழைந்தார். அவர் நிறைய புதையல்களை கண்டுபிடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இது நம்ப முடியாதது. அலிபாபா தனது சகோதரர் காசிமிடம் அற்புதமான குகையைப் பற்றி கூறினார். நான் போய் எனக்கென்று ஏதாவது பொக்கிஷத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நிறைய புதையல்களை கண்டுபிடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். துரதிர்ஷ்டவசமாக காசிம் குகையை விட்டு வெளியேற வார்த்தைகளை மறந்துவிட்டார். ஆனால் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. மீண்டும் 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 அந்த வார்த்தைகள் என்ன? திறந்திடு சீசே. குகையின் அடைக்கப்பட்ட வாய் மாயமாக திறக்கப்பட்டது. திருடர்கள் வந்துவிட்டனர். திருடர்கள் அவரை கண்டுபிடித்தனர். நீ யார் என்று சொல். இந்த மனிதனுக்கு நம் ரகசியம் தெரியும். எப்படி இங்கே வந்தாய்? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? யார் இந்த இடத்தை பற்றிய ரகசியம் உன்னிடம் கூறினார்கள் என்று மிகவும் கோபமாக மிரட்டி கேட்டார்கள். ஆனால் காசிம் எதுவும் பதில் உரைக்காமல் அமைதியாக பயந்து நின்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் இடத்திற்கே நீ வருவாய். என் இடத்திற்கே வந்து என் புதையல்களை எடுத்துச் செல்ல உன்னை அனுமதிப்பேனா? இக்கணமே உன் தலையை துண்டாக்குகிறேன் பார். உடனே காசிம் மிரண்டு போய், தலைவரே, என்னை தயவு கூர்ந்து மன்னியுங்கள். பேராசைப்பட்டு தெரியாமல் இந்த தவறை நான் செய்துவிட்டேன். என்னை விட்டு விடுங்கள். நான் இனி இந்த பக்கமே வரமாட்டேன் என்று தலைவரின் காலில் விழுந்து கெஞ்சினான். நீ இங்கே வந்து பெரும் தவறை இழைத்து விட்டாய். இனி உன் தலை துண்டாவதை யாராலும் தடுப்பது என்பது நடக்காத காரியம். காசிம் தன் உயிர் போய்விடும் என்ற பயத்தில் அழுது தலைவரின் காலில் விழுந்து கெஞ்சினான். உரிமையான வாளை எடுத்து காசிம் தலையை துண்டாக்கினார். காசிம் உடல் தரையில் சரிந்து விழுந்தது. காசிம் திரும்பி வரவில்லை. நான் அவரை பார்க்க வேண்டும். ஓ காசிம், காசிம்! அலிபாபா கழுதையில் காசிமின் உடலை மறைத்து வைத்து வீட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் மோர்க்கியாவுடன் இணைந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்தியரை கூட்டி வந்து முறையாக சிகிச்சை அளித்து அடக்கம் செய்தனர். திருடன் மாறுவேடத்தில் ஊரில் வந்து வைத்தியரிடம் விசாரிக்கிறான். நேற்று யாரும் இறந்தார்களா என்று கேட்கிறான். என் கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் ஒரு வீட்டில்
சிகிச்சை அளிக்கச் சொன்னார்கள். வைத்தியரிடம் திருடன் அந்த வீடு எது என்று காட்டு என்று கூறினான். அதோ அந்த வீடு என்று காட்டிக் கொடுக்கிறான். திருடன் அந்த வீட்டை ஒரு அடையாளம் வைத்துவிட்டு செல்கிறான். பின்னர் நடந்தவற்றையெல்லாம் தலைவரிடம் கூறுகிறான். மோர்க்கியானா மாலை பொழுதில் மோர்க்கியானா வீட்டிற்கு வருகிறாள். வரும் வழியில் அந்த அடையாளத்தைக் கண்டு ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று நினைத்து யோசனை செய்கிறாள். அப்போது அவளுக்கு ஒரு யோசனை எழுந்தது. எல்லா வீட்டையும் ஒரே மாதிரியாக அடையாளப்படுத்தினாள். திருடர்கள் மற்றும் திருடர்களின் தலைவர் அனைவரும் வந்து பார்க்கிறார்கள். குழப்பம் ஏற்பட்டு திரும்பி போய்விட்டார்கள். அலிபாபாவிற்கு தெரியாமல் திருடர்களின் தலைவர் 40 கோவேறு கழுதைகளில் 40 எண்ணெய் ஜாடிகளை ஏற்றிக்கொண்டு வந்தார். நான் ஒரு எளியவன், எண்ணெய் விற்பனையாளர். நான் இரவு தங்கலாமா? நிச்சயமாக, உள்ளே வாருங்கள். நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர். மோர்க்கியானா இப்போதும் புத்திசாலித்தனமாக ஏமாற்றத்தை உணர்ந்தார். எண்ணெய் ஜாடிகள் ஒவ்வொன்றிலும் அவனது சக திருடர்கள் ஒளிந்து கொண்டிருந்தனர். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த மனிதன் அவர் போல் இல்லை. இதை முடிக்க வேண்டிய நேரம் இது. அவள் ஒரு பானை எண்ணெயை சூடாக்கி திருடர்கள் மறைந்திருந்த ஜாடியில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றினாள். அவருக்கு முன் நடனமாடத் தொடங்கினார். ஒரு விரைவான மற்றும் தீர்க்கமான தருணத்தில் அவள் ஒரு மறைக்கப்பட்ட கத்தியை எடுத்து தலைவரை குத்தினாள். நாங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம். மோர்க்கியானாவுக்கு நன்றி. அலிபாபா 40 திருடர்களின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். பின்னர் மோர்க்கியாவுடன் இணைந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்தியரை கூட்டி வந்து முறையாக சிகிச்சை அளித்து அடக்கம் செய்தனர். திருடர்களின் அச்சுறுத்தலில் இருந்து கிராமம் விடுபட்டது.